வெல்கம் பேக் மக்களே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லரை சினிமா கான்ல சொன்ன மாதிரி போட்டு காமிச்சிருக்கானுங்க. அதுவும் ஒரு தடவை இல்லை 2 தடவை போட்டு காமிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹை குவாலிட்டியில காமிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. புதுசாக ஏதோ இன்ஃபினிட்டி விஷன் கொண்டு வந்திருக்காங்களாமா. நம்ம ஊரில் இன்னும் ட்ரூ ஐமேக்ஸே வரல. இதில் இன்ஃபினிட்டி விஷன் இன்னொரு வர கொண்டு வராங்க. பட் இட்ஸ் ஓகே, நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ட்ரெய்லருங்கிறது சாதாரண ஒரு ட்ரெய்லர் மாதிரி இல்லாமல் பீக் ட்ரெய்லராக இருக்காமா. எல்லாரும் பார்த்துட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. பயங்கர ஹைப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் தான் வந்திருக்கு. அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு கூஸ்பம்ஸ் வரும்னா பார்த்துங்களேன். அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் இது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து உன்னால் பார்க்க முடியாது, ஏன்னா லீக் ஆயிருக்காது. ஏன்னா சினிமா கானில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் ட்ரெய்லர் எப்படி இருக்குது, என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐம் சாரி அகெயின், நான் ஒரு 4 months 5 months நினைக்கிறேன் வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து நிறைய கதைகள் எழுதிட்டு இருக்கேன். மார்வல் மாதிரியே நம்ம ஊரை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஹீரோஸ் கதையெல்லாம் வந்து நான் எழுதிட்டு இருக்கேன். அதோட வேலைகள்லாம் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ இதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இனிமேல் நான் கரெக்டாக பண்ணுறேன். என்னடா அவன் 3 மாதம் வீடியோ போட மாட்டான், வரான் சாரி கேட்டு வீடியோ போடுறான், அதுக்கடுத்து 3 மாதம் காணாமல் போயிடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக போடுறேன். இப்போ நம்ம அதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி ராபர்ட் டவுனி ஜூனியரையும் கிறிஸ் எவன்ஸையும் வந்து கொண்டு வந்து ஒரு சின்ன அவங்கள பேச வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கிறிஸ் எவன்ஸ் வராரு, அங்கே இருக்கிற எல்லாரோடையும் ஹக் பண்ணுறாரு. பட் ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஹக் பண்ணாமல் அவரை பார்த்து முறைக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க, விச் இஸ் நைஸ். டாக்டர் டோமையும் அந்த சைடில் கேப்டன் அமெரிக்காவும் வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ராபர்ட் டவுனி ஜூனியரும் கிறிஸ் எவன்ஸும் போனதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் போட்டு காமிக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எக்ஸ் மேன்ஷனை காமிக்கிறாங்க. நம்ம அந்த ஒரு எக்ஸ்மேனோட டீசர் வந்துருக்கோம்ல, அந்த டீசரில் ஒரு போர்டு மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் ஃபார் த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு மாதிரி இருக்கும்ல, அது கீழே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அந்த எக்ஸ் மேன்ஷனே ஒரு மாதிரி ஒரு சண்டை போட்டு லைக் டேமேஜ் ஆன மாதிரி பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அதில் பேட்ரிக் ஸ்டீவோட ப்ரொஃபஸர் எக்ஸை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் விண்டோ வழியாக இன்வேஷனை பார்த்துட்டு இந்த ஒரு பெரிய விஷயம் வருது, இந்த விஷயம் நம்மளால் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிளியராக டாக்டர் டூம் பற்றி தான் சொல்கிறாரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டாக்டர் டூமை காமிக்கிறாங்க. அவர் மாஸ்க் போடாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் கொஞ்சம் காமிக்ஸில் வந்த மாதிரி சைடில் கருகி போயிருக்கு. ஸோ அவர் கொஞ்சம் முட்டி போட்டு ஏதோ கோவத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் அவெஞ்சர்ஸ் டவர் தான் காமிக்கிறாங்க. அது முழுசாக கட்டிட்டாங்க. ஸோ அங்கே அவெஞ்சர்ஸ் டவர் மேலே புது ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்கிற அந்த சிம்பிள், அவெஞ்சர்ஸோட சிம்பிளை காமிக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எலனாவும் தண்டர்போல்ட்ஸ் டீமும் நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வக்காண்டாவில் காமிக்கிறாங்க. நம்ம அந்த வக்காண்டன் ஸ்ட்ரீட்ஸில் பார்த்த மாதிரியே வக்காண்டன்ஸும் திங்கையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. தாரோட டீசர்ல பார்த்த மாதிரியே அவர் ஓடிட்டு ப்ரே பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் வருது, இது தடுக்கிறதுக்கு உங்களோட பவர் வேணும், தயவு செஞ்சு என்னை உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு ப்ரே பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த தண்டர்போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தண்டர்போல்ட்ஸ்க்கும் நியூ அவெஞ்சர்ஸ் அவங்க 2 பேரும் வந்து ஒரு கிளாஷ் நடக்குது, ஒரு கார்பரேட் இஷ்யூ நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே தார் அவங்க 2 பேரும் கெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி தயவு சண்டை போடாதீங்க, நான் ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் டூமும் தாரும் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சண்டையில தார் அவரோட ஸ்டார்ம் பிரேக்கரை வச்சு ஃபுல் ஃபோர்ஸ் டாக்டர் டூம் மேல ஸ்ட்ரைக் பண்றாரு. பட் டாக்டர் டூம் அதை 2 ஃபிங்கர்ல தடுத்துறாரு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி நீங்க ஒரு விஷுவலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீக்காக இருக்கும், கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இப்போ நான் சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது, உங்களுக்கும் ஒரு நம்புறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. லைக் தயவு செஞ்சு ஒன்றா இருக்கலாம், ஒன்றா இருந்தால் தான் நம்மளால ஃபைட் பண்ண முடியும், தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு அமெரிக்கா வேணும் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்கிறாராமா. அப்போது யாரோ ஒருத்தர் வராரு. அவரை பார்த்துட்டு தார் வந்து இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தார் கையில் இருக்கிற மேனர் அந்த ஒரு ஆள்கிட்ட போகுது, அவர் அதை பிடிச்சிட்டு அங்கே அவர் ஃபேஸை காமிக்கிறாங்க. அதுதான் ஸ்டீவ் ராஜர்ஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இது விஷுவலாக இப்போ நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு மேபி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வராமல் இருக்கலாம். பட் முழு ட்ரெய்லரே ஆன்லைனில் விட்டு அந்த ஆன்லைனில் நீங்கள் ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு டி பீக். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வந்து சோஷியல் மீடியாவில் விட்டாங்கன்னா, இப்போ தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர் வந்து 1 பில்லியன் வியூஸ் வந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெக்கார்டை இந்த ட்ரெய்லரால் பிரேக் பண்ண முடியும். நான் அடித்து சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணும். ஸோ இது ஆன்லைனில் விட்டால் கண்டிப்பாக அது நடக்கும்.
ஸோ இதோட இந்த ட்ரெயில் முடியுது. கடைசியில் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டர் லோகோ காமிச்சு முடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு டைமர் போயிட்டுருக்கும்ல, ரிலீஸ் ஆகிற டேட் வரைக்கும் டைமர் போயிட்டுருக்கும்ல, அதுவும் கண்டினியூ ஆகுது. கடைசியில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டர் லோகோ வரும்போது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சேர்த்து அந்த ஒரு கிளிப்பை மட்டும் யாரோ தங்க கஷ்டப்பட்டு லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளிப் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், சேனலோட பயோலையும் இருக்கும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் நான் போட்டேன்னா எனக்கு காப்பிரைட் வந்துடும். ஸோ நான் அதில் போட்டிருக்கேன், மறக்காமல் அதில் போய் பாருங்கள். உண்மை சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அந்த ஒரு எண்ட் கேம் வைப்ஸ் வருது. இந்த படம் எண்ட் கேம் மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரெயிலர் போட்டு காமிச்சதுக்கப்புறம் கெவின் ஃபீகே அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த படம் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு டைரக்டான ஒரு சீக்வலாக தான் இருக்கும். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் நீங்கள் பார்த்தாலே இந்த படம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஃபீகே சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சொல்லியிருக்காரு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து செப்டம்பர் டைமில் ரிலீஸ் ஆகிற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதையும் கன்ஃபார்ம் பண்ணி அதோட புது கிளிப், அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு புது கிளிப்பை ஆட் பண்ணி அதை விட போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதையும் கெவின் ஃபீகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ டேட் ஆக்சுவலி அவர் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ எப்போ ரீரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரில. இது இல்லாமல் வந்து முன்னாடியே வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு லைக் ஒரு கிளிப்பாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு ஒரு கிளிப்பு மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ 2 சினிமா கான் நடந்தது. டியூஸ்டேல நடந்த சினிமா கானில் பிராண்ட் நியூ டே படத்தில் இருக்கிற ஒரு கிளிப்பை வந்து காமிச்சாங்க. இது வந்து ஃப்ரைடே நடந்த சினிமா கானில் தான் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் கிளிப்புக்கும் ஒரு பிரேக்டவுன் வீடியோ நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த சினிமா கானில் காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. நாளைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் எஸ், நடக்காதுல்ல. எப்போ ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, சூப்பராக இருந்தால் எனக்கு போதும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெய்லர் எப்போ சோஷியல் மீடியாவில் வரும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நம்ம போட்டோன்னா அந்த படத்துக்கு இருக்கிற ஹைப் கம்மியாயிரும். அதை டெஃபினட்டாக மார்வல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஹைப் ஆகிட்டு ஸ்பைடர்மேன் எல்லோரும் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. மேபி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கூட போடலாம். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக வண்டர்மேன் ரிலீஸ் ஆகும்போது டேர்டெவில் பார்ன் அகெயினோட ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த பனிஷரோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனோட ட்ரெய்லரையும் வந்து இந்த போன வெனஸ்டேக்கு முன்னத்து வெனஸ்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த ட்ரெய்லர் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். எனக்கும் இதை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்டே இல்லைனாலும் யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏன்டா இதெல்லாம் அனுப்பிச்சுட்ற அப்படின்னு கேட்டாலும் சும்மா தான் இருக்க பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.